Hello guys, this is Sherry and welcome to my channel. So channel புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறேங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு 5:25 ஆகுது அண்ட் கரெக்டாக 6 o'clock வந்து இங்கே கிளம்ப போகிறோம். குற்றாலம் போக போகிறோம். ஆக்சுவலி இப்போ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து அலப்புழா பீச் போயிட்டு சும்மா நார்மலாக ஒரு பீச் பார்த்துட்டு இன்னைக்கு குற்றாலமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம். இஸ் த ஹோட்டல் விச் வி ஸ்டேட் ஓயோ சில்வர் கீ தி ரீச் ஹோட்டல் அப்படின்னு செம்மையாக இருந்தது. ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே, ரூமு அண்ட் தென் வந்து பீப்புள் தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். குற்றாலம் வந்து 212 kilometers. அலப்புழா பீச் வந்து போகிற வழியிலேயே தான். ஸோ ஒரு 58 kilometers இங்கேருந்து. ஸோ ஃபஸ்ட்டு அலப்புழா பீச் போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து போகிறோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்குது. சரி அது போகிற வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஸோ த டே ஸ்டார்டட். ஸோ டைம் வந்து இப்போது கரெக்டாக 6:10 ஆகுது. வாவ் மேன் வாவ். இப்போ இன்றைக்கி வந்து டே 3 ஆஃப் ரைடிங் டேயில் வந்து இன்றைக்கி 3வது நாள். அதாவது வந்து ஃபஸ்ட்டு சென்னை டு கோயம்புத்தூர் வந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து கோயம்புத்தூரில் ஃபுல்லாக மீட்டப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அது வந்து ரைட் டே கிடையாது. கோயம்புத்தூர்ல வந்து கொச்சி நேற்று அண்ட் தென் டுடே கொச்சி டு குற்றாலம். இன்னைக்கு 3வது நாள். பர்ஃபெக்ட். ஸோ எல்லாமே ஆஸ் பர் பிளான் தான் போயிட்டு இருக்கு. நேற்றுலாம் செம்ம மழை பெஞ்சது போல இருக்குங்க. எங்களுக்கு தெரியவே இல்லை. நைட்டு ரூம்ல இருக்கும்போது அப்படியே முன்னாடி போற வெஹிக்கிள்ஸ் அடிக்கிறது, அப்படியே தண்ணி லைட்டாக கடுப்பா இருக்கு. வேற வயிற்றுல வேற மார்னிங்லேருந்து இன்னும் டீ காஃபி எதுவும் குடிக்காததுனால ஒரு மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது. ஓகே, இன்னும் 41 kilometers மோர் டு ரீச் அலப்புழா பீச்சை மட்டும் அப்படியே சும்மா லைட்டா அப்படி எட்டி பார்த்துட்டு போயினே இருக்கும். இதுதான் குற்றாலம். இப்போ வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால நிப்பாட்டி டிஎஸ்எல்ஆருக்கு கவரை போட்டாச்சு. இந்த பேக் வந்து கவர் போடாமல் இருந்தது. ஸோ அதனால அதுக்கும் கவர் போட்டோம். கோப்ரோ பாருங்க என்ன நான் பண்ண வேண்டியதாக இருக்குது பாஸ். ரெயின் கோட் எதுவுமே போட்டுக்கல. ஆக்சுவலி இருக்குது, பட் ஆனால் லைட்டாக தான் தூருது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து 27 kilometers இருக்குது அலப்புழாக்கு. செட் டு கோ நான். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு குற்றாலம்ல செம்ம மழை இருக்கும்னு நினைக்கிறேன். மழை பெய்யுது பாஸ். ஓவராக பெஞ்சுதுன்னா வந்து கோப்ரோலாம் தாங்காது. எங்கன்னா நிப்பாட்டி தான் ஆகணும் நாங்கள். வாவ் மேன் வாவ். இந்த மழை பெய்யும் போது ஓட்டுறதே சம்மர். ஆனால் என்ன ரோடு தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா திடீர்னு யாருனா குறுக்க வந்தாங்கன்னா நம்ம பேனிக் பிரேக்கிங் பண்ணோம் அப்படின்னா வாரின்னு போக வேண்டியது தான். அப்படியே பாருங்க எவ்வளோ தண்ணியாக இருக்குது ரோடு, ஸ்லிப்பரியா. மழை போது இந்த கரடு மோல்டான ரோட்ல கூட ஓட்டிடலாம் பீஸ்ஃபுல்லா. பட் ஆனால் வந்து இது மாதிரி தார் ரோட்ல ஸ்லிப்பரியா இருக்கும் ஃபுல்லா. ஸோ அதனால சேஃபா ஓட்டணும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் இப்படியே பீச் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எனக்கு சுத்தமாக விளாக் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆக்சுவலி வந்து அந்த இடத்துல அவங்க கிரிக்கெட் ஆடுறதுக்காக வந்து இப்படிக்கா போங்க அப்படின்னாங்க போல இருக்கு. சரி எனக்கு இன்னமும் ஏதோ சொல்ல வராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போயிருந்தேன். கீழே இந்த ஒரு கல்லை பார்க்காம விட்டேன். டக்குன்னு வண்டி மேலே ஏறிச்சு. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. லிட்டில் பிட் ஆஃப் காண்டிஃபைங். பட் ஆனால் பாருங்க இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வருது. பா என்ன அழகாக இருக்குல்ல, பச்சை பசேல்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 156 kilometers குற்றாலம். 11:30 மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாச்சு. தெரியவில்லை. ஃபுல்லாக போட் ஹவுஸ் பாஸ், ஃபுல்லாக போட் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் வந்து போட் ஹவுஸ்ல தான் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது போட் ஹவுஸ்லாம். மீன்ஸ் இந்த மாதிரி போட் ஹவுஸ்லாம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல சுத்தமா. ஆனால் வந்து நாங்கள் கேட்ட இடத்துல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செம காஸ்ட்லியா இருந்தது. 6,000 7,000ன்ற மாதிரி. ஸோ அதனால தான் வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். பிளானை கேன்சல் பண்ணிட்டோம். இது மாதிரி இருக்குன்னு இந்த பிளான் இப்படி பண்ணியிருக்கலாம்ப்பா. பாருங்க பாஸ், பச்சை பசேல்னு. கிளைமேட் வேற லெவலில் சேஞ்ச் ஆகிருக்குது பாஸ் இப்போ. அண்ட் வந்து இன்னும் ஒரு 101 kilometers இருக்குது. ஃபுல்லாக வந்து எப்படி சொல்கிறது, வளைஞ்சு நெளிஞ்சு தான் போயிட்டு இருக்கு ரோடு. அண்ட் செம்ம ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். ஏய் நீ ஏன்டா என்ன அமைக்க விட்டு ஏஞ்சிக்கிற? ஒரு நான் ஏஞ்சிக்கிறேன் என்ன அமைக்க விட்டுற?
ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லையும் எதனா பாத்தோலி அதெல்லாம் எகிரும்போது என்ன அமைக்க விட்டு அவன் ஏஞ்சி நின்றுடுறான் பின்னாடி. இப்போ வந்து இங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். தோசை 2 மசாலா தோசை சாப்பிட்டேன். அண்ட் தென் வந்து சம்திங் ஏதோ வாழைப்பழம்லாம் வச்சு பஜ்ஜி மாதிரி போட்டிருந்தாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சாப்பிட்டு சாரி யாருன்னா இந்த ஊருக்காரங்க பார்க்குறீங்கன்னா எனக்கு பிடிக்கல. குற்றாலத்தில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்கான். இப்போ தான் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மெசேஜ் அனுப்பிச்சுனே இருக்காங்க எல்லாரும். செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு, பார்த்து வாங்கன்னு. We are prepared, fully prepared. சூச்சு பிரேக் வேறு எடுக்கணும் பாஸ், ரொம்ப அர்ஜென்ட்டாக வருது. மழைக்கும் அதுக்கும் இன்னும் 80 கிலோமீட்டர்ஸ் மோர் இங்கேருந்து கரெக்டாக. எப்படி இருந்தது மச்சான்? ஃபுட் எப்படி இருந்தது? ஓரளவுக்கு பரவாயில்ல. ஓரளவுக்கு பரவாயில்ல. சட்னி மட்டும் தான் நல்லா இருந்ததுல. ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டாச்சு. அதான் இன்னும் 82 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக இங்கேருந்து. 26 கிலோமீட்டர்ஸ் இதே ரோட்டில் தான் போகணும்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாச்சு. ஸோ இப்போ ஃபோன் எடுத்துடலாமா? மழை வேறு தூரத்து போல இருக்குது பாஸ். என்னதான் மலையில் ஓட்டுறது சுகமாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கடுப்பு ஆகிடுது பாஸ். ரொம்ப ஜோராக பெஞ்சிட்டு இருக்குது மழை. ஆக்சுவலி டைம் வந்து 9:38 ஆகுது. எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குதுன்னு தெரியல, ஏன்னா ஃபோன் என் கையில் இல்லை பார்க்குறதுக்கு. ஆனால் லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. அந்த மழையும் வேறு லெவலில் பெஞ்சுன்னு இருக்குது. ஸோ அதுதான் ரெயின் கோட்லாம் எடுத்து போட்டாச்சு. நான் வந்து மேலே போட்டுக்கினேன், அவன் கீழே போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு ரெயின் கோட் வாங்கிட்டோன்னா கேட்க மாட்டேறான் இவன். ஜர்க்கின் இருக்கு, மேப்பை ஒரு வாட்டி லாஸ்ட்டாக பார்த்துக்கணும். ஒரே ஸ்ட்ரெயிட்டு. இவ்வளோ நேரம் பொறுமையாக தான் பெஞ்சுது பாருங்க. வண்டி வெளியே எடுத்தோடனே ஸ்பீடாக போய் ஆரம்பிக்குது. என்ன இப்படி பண்ணுறீங்களே? ஃபஸ்ட்டு ஸோ வந்து அட்லாஸ்ட் வந்து ரீச் ஆகிட்டோங்க. இதான் வந்து இப்போ நாங்கள் எடுத்துருக்க ரூமு. உள்ளே வந்து காட்டுறேன். செம்ம டயர்டாக இருக்கிறோம் பாஸ். கரெக்டாக அந்த கேரளா பார்டர்லேருந்து வெளியே வந்தோன்னே செம்ம வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆஸ் யூஸ்வல் நார்மலாகவே. அண்ட் வந்து வேறு லெவல். கோப்ரோலாம் சார்ஜ் இல்லாமல் காலி ஆகிடுச்சு. மழை பயங்கரமாக பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பைக் வேறு ஒரு பக்கம் ப்ராப்ளம் தர மாதிரி ஆகிடுச்சு. செயின்ஸ் பாக்கெட் ஃபுல்லாக லூஸ் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதை டைட் பண்ணோம். ஸோ எங்கள் மொத்தம் இப்போ 3 வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் சார்ஜிங் போடணும் கொஞ்சம் நேரம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. ஏர்லி மார்னிங் 6 o'clock ஆகணும். ஜஸ்ட் 250 கிலோமீட்டர்ஸ் இவ்வளோ நேரம் ஆயிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பொறுமையாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட் டுடே நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன ரோடு வெட்டிட்டு செம்ம டிராஃபிக். அது ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட 45 மினிட்ஸ் கிட்ட வந்து அந்த ரோடு வந்து மீன்ஸ் மரம் உள்ற மாதிரி இந்த மரத்தை வந்து கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அங்கே வெயிட் பண்ணி. அதுவே ஒரு பெரிய ஐடியாக்கு. ஸோ இப்போ வந்துட்டோம். இன்னும் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவே எதுவும் ஆகலை. ஸோ ஃபஸ்ட்டு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறமா போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையும் சார்ஜிங் பண்ணணும் இப்போ. ஸோ இப்போ வாட்டர் பால்ஸ் கிளம்பி போயிட்டுருக்கேன். அவன் உள்ளே ரெடி ஆகிட்டுருக்கான், வந்துட்டுருக்கான். ஸோ டைம் வந்து இப்போ 2 o'clock ஆகுது கரெக்டாக. அண்ட் இங்கேருந்து வந்து 5 கிலோமீட்டர்ஸில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர்ஸில் ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. பாஸ் ஹாய் பிரதர். ஹாய். வர வழியில் ஃபோன் மழை பெஞ்சு ஃபோன் உள்ளே தண்ணி போய் ஃப்ரெண்டு வந்துட்டாப்புல. ஃபோன் போயிடுச்சா? ஹாய். ஆமாம், என்னாச்சு போல, தண்ணி உள்ளே போயிடுச்சு போல. அதை லாக் பண்ண தெரியாமல் பயப்புள்ள திணறிட்டு இருக்கான். நான் கீழே ஒன்று சிசிடிவி கேமராவில் தான் அவங்க பார்த்துட்டு இந்த ப்ரோ வந்து இமாலயனில் வந்திருக்காப்புல. ஸோ இமாலயனில் ஒரு ரவுண்டு அப்படியே. I am ready for battle. I am ready for war. So I come for the target. I am engaging your core. I am ready for battle. And I'm ready for war. So I come for the target. I'm engaging your core. Engage your core and I'm about to kill it. Gotta be the kid, I gotta be the villain. I be on the rated, now I gotta do it. I'm a warrior, I'm coming with the truth. So shit, yeah, that's how we march. Back in the game when I kill it with the barge. Everybody really wanna get a piece now, but I will tear y'all apart. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காப்புல. இன்னைக்கு இவர் தான் நம்ம கைட் பண்ண போகிறாரு. இப்போ உங்கள் பேர் அப்படியே சொல்லி இன்ட்ரடியூஸ். பேர் விஜய் ப்ரோ. விஜய் சாமியாக இருக்குது பைக்கு. நம்ம லடாக் ஃப்ளாக்லாம் வேறு லெவலில் போட்டு ட்ரிப்பு கலகுங்க. ஸோ இப்போ அப்படியே இப்போ கிளம்பிட்டு எந்த இடத்துக்கு போக போகிறோம்? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ குண்டார் டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளேஸ் இருக்குது போல இருக்குது, அங்கே போக போகிறோம். I am the warrior and you better know it. I am the samurai and I'm taking it over. Yeah, I am the warrior, you better know it. Yeah, I am the samurai and I'm taking it over.
இதுக்கப்புறம் அடுத்து மறுபடியும் ஜீப்பில் ஏற போகிறேன். ரோடு மோசமாக இருக்குமா எப்படி இருக்கும்? ஏறுங்க பாஸ், ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஒரு சீரியஸாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு என்னென்னா வரும்போதெல்லாம் பைக்கில் வரணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஹிமாலயன் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருந்தா வேறு லெவலில் வந்துருக்கும். ரியலி தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ கூட்டின்னு வந்ததுக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரோனு சினிமாட்டிக் ஷாட்ஸு அதெல்லாமே ஓகேவா. அதுக்கப்புறமா வந்து கண்டினியூ பண்ணுறேன். ரியலி ஹார்ட் ஸோ மச் பண்ணுங்க. வேறு லெவலில் இருந்தது பாஸ். புலிஸ் லென்ஸ்லலாம் இப்போ தனியாக இருக்குது, போய் தொடங்கணும். ரியலி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆக்வர்ட் மூமெண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. சீரியஸ் எப்படி இருந்தது? ஐயோ எவ்வளோ இடம் போகிறது, இந்த மாதிரி இடம் நான் போனதே கிடையாது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பாஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை என் பண்ண போகிறேன். வாடா ராமே, வீடியோ என் பண்ணலாம்டா வாடா. ஓகே guys, இதோட இந்த வீடியோ என் பண்ண போகிறேன். வீடியோ எதனா ரீசன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். 1 2 3 as usual, just eat, sleep, ride and repeat that again guys. அதெல்லாம் போகிறோம். எல்லோரும் வீடியோ பார்க்குறதுலாம் கற்றுக்கணும். மீட் பண்ணும்போது எல்லாம் கரெக்டாக குறைச்ச சொல்லலாம். ஸோ ஓகே, டாடா பாய். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணி கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராமில் போய் எல்லாரோட இன்ஸ்டாகிராம்லேயும் போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஓகேவா? ஆனால் எனக்கு இன்ஸ்டாகிராம் பேர்லாம் தெரியாது எல்லாருக்கும். I am ready for battle. I am ready for war. So I come for the target. I'm engaging your core. I am ready for battle. And I'm ready for war. So I come for the target. I'm engaging your core. Engage your core and I'm about to kill it. Gotta be the kid, I gotta be the villain. I be on the rated, now I gotta do it. I'm a warrior. ஸோ எல்லோரும் அப்படியே கோரஸாக சொல்லுங்கப்பா. தெரியுமா? As usual, just eat, sleep, ride. எனக்கு அது தெரியாது. நான் வந்து என்ன சொல்லிட்டோம்? A B C